தாருல் இஸ்லாம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு பிறகு இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசில் வச்சுருந்தேன். அதாவது தாருல் இஸ்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கணும். அதை லைவாக மக்களுக்கு நம்ம காட்டணும். ஏன்னா இது காட்டக்கூடிய காரணம் என்னென்னா, எளிய மக்கள் அவதிப்படுறாங்க, அதாவது உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது, ஏன்னா நிறைய பேர் உதவி பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கக்கூடிய அந்த சூழல்லாம் இருக்காது அவங்களுக்கு. தாருல் இஸ்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது மதத்தை தாண்டி மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் தான் இது செய்யணும். மதத்தை பார்த்தோ மனிதர்களை பார்த்தோ நம்ம செய்யக்கூடாது. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க சிரமப்படுறாங்கன்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூக்கி விடணும். அதனால தான் நம்ம லோகோவில் கூட ஒரு நபரை நம்ம தூக்கி விடுற மாதிரி நான் அந்த டிசைனே நான் அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்போவுமே கீழே இருக்கக்கூடாது, அவங்கள நம்ம தூக்கி விடணும். எல்லா மனிதர்களுமே சமம் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம். நிறைய பேர் மெடிக்கல் ஹெல்ப்பு கேட்குறாங்க. அது இல்லாமல் கல்விக்காகவும் ஒருத்தர் என்னுடைய ஃபீஸ், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் உதவி கேட்குறாங்க. நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரஸ்ட்லேயும் அந்தளவுக்கு மிகப்பெரிய சக்தி கிடையாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போக முடியும்னால, இப்போதைக்கு நம்ம சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது அவங்களுடைய ஆடை மாற்றி விடுற அளவுக்கு, அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக போய், அதுக்கு பிறகு இன்ஷால்லா இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சின்னா அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு நம்ம தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இப்போலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க. யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. நல்ல முறையில் இதை நம்ம இன்றைக்கி தொடங்கினா நாளைக்கு வரைக்கும் சரி, அது எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் அது கண்டினியூட்டியாக அது போயிட்டே இருக்கணும். எதன் மூலமாகவும் அது தடைப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒரு நாள் பண்ணிட்டோம், 2 நாள் பண்ணிட்டோம், 3ஆவது நாள் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எப்போவுமே நிற்கக்கூடாது. எப்படி தாருல் இஸ்லாம் இந்த சேனல் நான் கேள்வி பதில் அதை போட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ, எவ்வளோ தடங்கள் வருது, எவ்வளோ நேரம் இல்லாமல் போயிடுது. நேற்று 8:30 மணிக்கு வீடியோ போடணுன்னு நினச்சேன், எல்லாருக்குமே சொல்லிட்டேன். ஆனால் 9:30 மணிக்கு தான் எனக்கே ஞாபகம் வருது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இன்னும் கொஸ்டின் வரலையே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி சில நேரங்கள்லேயும் மறந்துடுறேன். ஆனால் இருந்தாலுமே அந்த கேள்வி பதில் போடுறதை நான் விடக்கூடாது அப்படின்னு நான் தொடர்ச்சியாக அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை தான் நம்ம எந்த அளவுக்கு பண்ணோன்னா, நம்ம ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதை பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி, ஒரு காலம் நம்மளுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு நம்ம இல்லைனா கூட இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். ஏன்னா சில பேர் உதவி அவங்களுக்கு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஒருத்தங்க இடையில நம்ம அந்த கிட்னிக்காக போட்டிருந்தோம் இல்லையா, அவங்க சொன்னாங்க, நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டோம், யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் மதுரையிலேருந்து ஒருத்தவங்க இது வரைக்கும் 4 தடவை ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்கள், மருத்துவ உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரில. இப்போ ஆப்ரேஷனுக்காகன்னு சொல்லும்போது அது ஒரு கிட்டத்தட்ட ஏதோ அவங்களால முடிஞ்ச ஃபண்டு அவர் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, அது இன்னும் நம்ம கலெக்ட் பண்ணாமல் இருக்கோம். அது இல்லாமல் இந்த மதுரையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ட்ரஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்றது மக்கள் இன்னும் உணரலை. இன்ஷா அல்லாஹ் அவங்க நினச்ச மாதிரியே இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப்புன்னு கேட்டால் அவங்களுக்கு பண்ணுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தாக்கத்து மட்டும் கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், அதாவது பொருளாதார ரீதியாக கொடுத்துட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம இறங்கி செய்வோம். அதில் இன்ஷா அல்லாஹ் நான் பின் வாங்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். இன்ஷா அல்லாஹ் இந்த உணவுக்காக நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவிலே ஸ்கேனர் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை கொடுத்து உதவலாம். இதன் மூலமாக உங்களுடைய விபத்துக்கள், உங்களுக்கு வரக்கூடிய பலா முசீபத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கும். அதே மாதிரி இவங்களுடைய பொருளாதாரமும் இன்ஷா அல்லாஹ் நல்லா இருக்கும். அந்த ஒரு நல்ல அடிப்படையில் தான் இதை செஞ்சிட்ருக்கோம். அனைத்து மக்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.